கரெக்டா எப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? 2021ஆம் ஆண்டு. இந்த இந்த ரோடெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்க பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணல அவங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணல. நானும் கிராஜுவேட் தான், இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அவங்க. இந்த இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது ஏன் 5000 ரூபாய் கொடுத்துறாங்கன்னா, இப்ப நாளைக்கே வந்து இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்கன்னா, இந்த இந்த தேர்தலுக்கான அந்த ஓட்டு இதுவே அறிவிச்சிட்டாங்கன்னா, அவங்க எதுவுமே வந்து காசு எதுவுமே கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஒரு 3 மாசத்துக்கு அவங்க சும்மா தான் இருக்கணும். இப்போ கொடுத்தாங்கன்னா அவங்களால இப்போ எப்படின்னா கஷ்டப்படுறவங்க மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்துறாங்க, பெரிய விஷயம். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே அவங்க பார்க்கல போல வரல. இந்த 5000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இது மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படி ஒரு ஞாபகம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதனால பண்றவங்க தான் இவங்களாம். அதனால என்ன பண்ண முடியும்னா, இப்போ டிஎம்கே ஓட்டு போற நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்களே எடுத்துவாங்களேன், இப்போ உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு காலையில அறிவிக்கிறாங்கப்பா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, காசு இல்லை காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கே தோணும். அது எதனால? இப்போ 3 மாசம் எதுவுமே காசு எதுவுமே கொடுக்க முடியாது அவங்களால. இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க கொடுக்குது. இப்போ எல்லாம் 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுக்குறது அவங்களோட காசு. அதனால அதை நம்பி அவங்க ஓட்டு போறதுனால எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கே ஓட்டு போலாம்னு நினைக்கிறாங்க.